நீங்கள் எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன். காடுடைய வல்லமை இந்த இடத்துல செயல்படணுன்றது தான் அவருடைய ஆசை. அவருடைய வல்லமைனா என்னன்னு முதல்ல தெரியணும்ல. காடுடைய வல்லமை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. காட் சொல்கிறாரு, காட் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஆள். ஓகே, காட் வந்துட்டு ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப நல்லவர், ரொம்ப பியூர். அவருக்கு எப்போவுமே ஸ்ட்ரைட்டான வழி தான். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிக்டான பர்சன்ஸ், ஜென்யூனான பர்சன் தான் ஹையஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க தான் நிறைய ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க நிறைய ஒரு ஒர்க்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் நல்லா ரெஸ்பான்சிபிளாக ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் ஹையஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிள் ஹார்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும், ஒரு ஜென்யூனிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உயர்தரமான ஒரு தலைமையில் இருக்கிறதுக்கு அந்த ஒரு குணங்கள்லாம் வேணும். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கே அந்த குணம் இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஆள், எவ்வளோ ஒரு ஃபெய்த்ஃபுல். ஒன்றத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒன்று ப்ரேயர் பண்ணிட்டோம், நம்மகிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நம்ம மறந்தாலும் அவர் மறந்து போகிறவர் இல்லை. அது அப்படியே எழுதி வச்சுப்பார், அதை நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். இவன் நம்புறானா இல்லையா, நான் இந்த வல்லமை நான் இப்படி செயல்படுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவன் இந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் சொன்னான், இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணால் அதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயல்பட்டுவார். நம்ம தான் அவர் வந்துட்டு அன்ஃபெய்த்ஃபுல் காட், அவர் வந்துட்டு ஒரு ஜென்யூனான ஒரு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி மனுஷனை விட ரொம்ப கீழ்த்தரமாக இன்றைக்கி நிறைய பேர் காடை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அது எதுவுமே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது. காட் வந்துட்டு ரொம்ப 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 சீரியஸ் பர்சன், ரொம்ப ஃபெய்த்ஃபுல் பர்சன், ரொம்ப ஜென்யூன் பர்சன். அதை நீங்கள் மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. உங்கள் மைண்டில் வேறு ஏதாவது காட் வந்துட்டு ரொம்ப டேக் இட் ஈஸி எடுத்துக்கிறவர், கேர்லெஸ்ஸாக இருக்கிறவர், நான் ப்ரேயர் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டே அவர் மறந்துட்டு திருப்பி நான் ரிப்பீட்டடாக ப்ரேயர் பண்ணி ஞாபகப்படுத்தணும், இந்த மாதிரியான டிஸ்பிலீஃப்லாம் உங்கள் மைண்டில் இருக்கவே கூடாது. இந்த மாதிரியான தாட்ஸ் உங்கள் மைண்டில் சுத்தமாக இருக்கவே கூடாது. ஓகேவா? நீங்கள் உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், உங்கள் மைண்டு கேர்லெஸ் எடுத்துக்கலாம். பட் அவர் கேர்லெஸ்ஸே கிடையாது. நம்ம என்ன பேசுகிறோமோ எல்லாமே அவர் கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். ஓகேவா? ஸோ நம்ம வேஸ்ட்டாக ஒரு நாமத்தை யூஸ் பண்ணக்கூடாது. வேஸ்ட்டாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் ஜென்யூனான ஆளுன்றதுனால அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆனால் நம்ம கேர்லெஸ்ஸாக அதை மறந்து போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் கிருபையை போக்கடிக்கவே கூடாது நம்ம. ஸோ ஆண்டவர் அவ்வளோ ஜென்யூனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்னாலே என்ன சொல்வார் அப்படின்னா, படிக்கணும், யூ ஷுட் ரீட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், அப்படியே மக்கப் படிக்கக்கூடாது. இதெல்லாம் தான் அவருடைய வாய்ஸஸ். ஏன்னா காட் இஸ் குட் ஆல் த டைம். எந்த ஒரு நன்மையான ஈவும் பரத்திலிருந்து வருது. ஓகேவா? ஸோ காட் வந்துட்டு ரொம்ப 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 ஜென்யூனான பர்சன். ஸோ அவர் இப்படி தான் பேசுவார், அவர் வாய்ஸ் இது தான். அவர்கிட்ட போயிட்டு நம்ம படிக்காமல் அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம ப்ரேயர் பண்ணணும்னாலே, அவர்கிட்ட கேட்கணுன்னாலே நம்ம பரிசுத்தமான ஒரு தாட்டோட தான் இருக்கணும். ஓகே, நான் படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், நான் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, ஏதோ படிச்சிருக்கிறீங்க, முடிஞ்சளவு புரிஞ்சு படிக்கிறது, மற்றவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்டு கூகுள் சர்ச் பண்ணுறது, ChatGPTயில் போட்டு டைப் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இது எல்லாமே ஒரு நல்ல காரியங்கள். இதெல்லாம் தான் ஒரு மெச்சூரான ஒரு ஜென்யூன் பர்சனுக்கு பிடிக்கும். ஸோ எப்படி தான் காடுக்கும் பிடிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி படிச்சுட்டு ட்ரை பண்ணி ஏதோ மண்டையில் ஸ்டஃப்லாம் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணி, இது எல்லாமே ஒரு நல்ல காரியங்கள். உங்களால் பண்ண முடியல, பட் இருந்தாலும் உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, காடுக்கு நீங்கள் ஒபே பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் பப்ளிக் எக்ஸாம் வருது, நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இந்த எக்ஸாமில் நான் 80% மேலே எடுக்கணும் ஆண்டவரே. கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை தான், ஏன்னா நான் இத்தனை நாள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஃபஸ்ட்டு காட்கிட்ட வரும்போது ரொம்ப ஜென்யூனாக பேசணும். பிகாஸ் இஸ் ட்ரூத்ஃபுல். அவருக்கு எல்லாமே தெரியும், அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, மறைக்கக்கூடாது. ஆண்டவரே, என் மனசுக்கே தெரியுது ஆண்டவரே, நான் சரியாக படிக்கலை, இத்தனை நாள் நான் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன், அது எல்லாமே நீங்கள் மன்னிச்சிருங்க, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாவம் மன்னிப்பை கேட்குறீங்க. உடனே அவர் மன்னிச்சிருவார். ஏன்னா வசனம் சொல்லுது, பாவத்தை அறிக்கை செய்கிறவனிடத்தில் அவர் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்குது. நாம் நம்மளுடைய பாவங்களை தப்பிதங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா நம்ம அறிக்கை செய்துட்டோம் அப்படின்னா அவர் உடனே மன்னிச்சிருவார். இதுதான் காடுடைய ட்ரூத். அவர் லேட் பண்ணுவார் அப்படிலாம் பைபிள் சொல்ல. ஸோ லேட் பண்ணுவாருன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அது போய் அது பிசாசு தான் பேசிகிட்டு இருக்கிறான். நல்லா கவனமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பி விஜிலண்ட். அப்படின்னா விழித்திருங்கள், உங்கள் எதிராளியான பிசாசு உங்களை கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறானா. நம்மளே தான் பேசிக்கிட்டே இருப்போம், உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டான். நீங்களும் பிசாசா, நானே தான் அப்படி யோசிக்கிறேன், நான் தான் நல்லவன் கிடையாது,
ஐம் நாட் குட் எனஃப், நான் தான் பயந்தாங்கோலி, நான் தான் இப்படி இருக்கிறேன். do not accept the voice of the devil. ஸோ நீங்கள் ப்ரேயர் பண்ணி கேட்குறீங்க, ஆண்டவரே நான் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு 80% மேலே 90% மார்க் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, அப்போது நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க, நீங்கள் எழுதுறீங்க, உங்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு என்னெல்லாம் வல்லமை இருக்குது உங்களால், அதாவது வல்லமை, பவர், அதாவது அத்தாரிட்டி அப்படின்னா ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய திறன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சராசரி மனுஷன் ரோட்டில் 2 பேர் சண்டை போடுறானுங்க, அடிச்சிக்கிறாங்க, உங்களுக்கு அவங்க சண்டை போடுறதே பிடிக்கல, கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுத்துகிறாங்க, கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு செம்ம கோவம் வருது, இவங்களெல்லாம் ஜெயிலில் போடணும், இவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டு போலீஸில் நல்லா அடித்து இவங்களுக்கு அந்த அது எவ்வளோ பெரிய தப்புன்றதை உணர வைக்கணும், இவங்களாம் மனசு மாறணும், அதுக்கு பயங்கரமாக அடித்து திருத்தணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு என்ன இல்லை, அத்தாரிட்டி இல்லை, வல்லமை இல்லை. அதே நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இதே தாட் ஓடும், இதே மாதிரி பண்ணணும்னு தோணும், ஆனால் அது உங்களால் பண்ண முடியும். இவங்களுக்கு பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அடிங்க, இவங்க திருத்தணும், இவங்களுடைய தப்பை உணர்த்துங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது கீழ்ப்படைஞ்சி 4 அதிகாரிகள் வந்து அதை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்கள ஜெயிலில் போட்டு அடித்து அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு அவங்க மனம் திரும்புகிறேன்னு சொல்கிற வரைக்கும் அவங்கள ஜெயிலுக்குள்ளே வச்சு லாக்கப்பில் வச்சு நல்லா சரமாரியாக அடித்து அவங்கள திருத்துறதுக்கான வல்லமை, அது அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கும். ஸோ இதுதான் அத்தாரிட்டி, இதுதான் வல்லமைக்கான டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னென்ன வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு? எக்ஸாம் ஹாலில் உங்களால் எழுத முடியும், பென் அப்படி தூக்க முடியும், திங்க் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், பேச முடியும், பக்கத்தில் பார்க்க அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், லிபர்ட்டி கொடுத்துருக்கிறார். ஸோ அதெல்லாம் உங்களால் பண்ண முடியும். உங்கள் வல்லமையிலால் நீங்கள் எழுதிட்டு, உங்கள் ஸ்ட்ரென்த்தாலே நீங்கள் எழுதிட்டு வந்துட்டீங்க. ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது? எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா உங்கள் டீச்சர் அதை வாங்கும்போது உங்கள் டீச்சர் அது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மைண்ட் செட்டில் அவங்க பாசிட்டிவாக இருக்கணும், அவங்கள பாசிட்டிவாக அவங்களால மாற்ற முடியாது. அவங்க மனசில் இந்த இடத்துலலாம் நிறைய மார்க்ஸ் போடு அப்படின்னு உங்களால் பேசி அவங்கள மார்க் போட வைக்க முடியாது. இல்லை அவங்க மைண்ட் உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இல்லை ஏதோ ஒரு கேல்குலேஷன்லாம் பண்ணும்போது கரெக்டாக தான் கேல்குலேஷன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கு உங்களால் உங்கள் டீச்சரை போட வைக்க முடியாது. அதுக்கான வல்லமை உங்ககிட்ட இல்லை. டீச்சரே எக்ஸ்ட்ரா மார்க் போடுங்க அப்படின்னா உடனே பயந்து டீச்சர் எக்ஸ்ட்ரா மார்க்லாம் போட மாட்டாங்க. அதுக்கான வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படலை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஏசப்பா அவருடைய வல்லமையை அவர் செயல்படுத்துவார். எப்படி செயல்படுத்துவார் அப்படின்னா, அவரால் என்னெல்லாம் பண்ண முடியும்? உங்கள் டீச்சர் மைண்டை மாற்ற முடியும், உங்கள் டீச்சருக்கு நல்ல பாசிட்டிவ் மைண்டை கொடுக்க முடியும், கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கோபம், இரிட்டேஷன் வராமல் இருப்பதற்கு அவரால் தடுக்க முடியும், அவருக்கு நல்ல சந்தோஷமான ஹார்ட் கொடுக்க முடியும், அவங்கள நல்லா மார்க் அதிகமாக போட வைக்க முடியும். இதெல்லாம் தான் காடோடைய வல்லமைகள். ஸோ அந்த இடத்துல காடோடைய வல்லமை செயல்படணும் அப்படின்னா காட் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? செயல்படணும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னா அவரால் அதை பண்ண முடியும். அதுதான் வல்லமை, அதுதான் அதிகாரம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல 80% மார்க் 90% மார்க் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அப்போது காடுடைய வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே என்னுடைய பையன் கேட்டிருக்கிறான், இயேசுவின் நாமத்தில் கேட்டிருக்கிறான், என்னை விசுவாசிக்கிறான், நான் உண்மை உள்ள தேவன். ஸோ அவர் சொல்லிட்டாரு, அவர் வேர் நோ ஆப்ஷன், ஹீ வில் டூ தட். பிகாஸ் அவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது, வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாது. ஸோ அவர் பண்ண போகிறார். பிகாஸ் நீங்கள் ஜெபிச்சிட்டீங்க, ஏசப்பா நாமத்தில் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க. ஸோ அவருடைய வல்லமை செயல்படும். கரெக்ஷன் பண்ணும்போது, பேப்பர் எழுதும் போது, மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள டென்ஷன் வராது. அவங்களுக்கு ஓகே டேக் இட் ஈஸியாக எடுக்கிற அந்த மனப்பான்மை வந்துடும். இதுக்கெல்லாம் என் மார்க் குறைச்சிக்கிட்டு இதெல்லாம் நம்ம நிறைய மார்க் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதிகமாக மார்க் போடணுங்கிற தாட்ஸ் அவங்களுக்குள்ள, இதெல்லாம் அதுதான் அவருடைய வல்லமை. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் தான் ராஜா, அவர் தான் தேவன். அவருக்கு இல்லாத அதிகாரங்கள் எதுவுமே கிடையாது. பிசாசுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. பிசாஸ் நிறைய பேர் பயந்துட்டுருக்குறாங்க, பிசாஸ் என்னை அழிச்சிருவான், பிசாஸ் என்னை பாவம் செய்ய வச்சுருவான், பிசாஸ் என்னோட குடும்பத்துக்கு சாபம் வர வச்சுருவான். இல்லை, பிசாசுக்கு எந்த அதிகாரம் எந்த வல்லமை இல்லை. பிசாசுடைய வல்லமை எல்லாம் ஏசப்பா சிலுவையில் அவர் மரித்ததுனால அந்த அதிகாரம் எல்லாம் உறிஞ்சி ஏசப்பா இப்போ ராஜாவாக மாறிட்டார். ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அது ஒன்று தான் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பாவுடைய வல்லமையை நீங்கள் செயல்பட வைக்கணும்.
அதுதான் உங்களுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்படி செயல்படும் அப்படின்னா, அதுக்கு தான் பைபிள் கொடுத்துருக்கிறார் ஏசப்பா. அவரால் என்ன செய்ய முடியும், அவருக்கு எப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அவர் என்னென்னலாம் நம்மளை செய்ய சொல்கிறாரு, நம்ம எப்படி நடந்துக்கணும்னு செய்ய சொல்கிறாரு, இப்படி நடக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவர் செயல்படணும்னா அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு, அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த வேர்டு எல்லாமே நீங்கள் நம்பணும். ஓகே, ஆண்டவர் எனக்கு நான் இந்த வேர்ஸ்லாம் படிச்சிருக்கிறேன், ஆண்டவர் வந்துட்டு சாந்தம் உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் சாந்தமாக இருக்கிறேன்னு ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு வல்லமாக இருக்குது, ஆனால் எனக்குள்ளே சாந்தத்தின் ஆவியை நீங்கள் கொடுங்க, அதுக்கான அந்த ஆவியை கொடுக்குற அந்த அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே ஆவியை கொடுப்பார். ஏன் உடனே கொடுக்குறாருன்னா, வசனம் சொல்லுது, உலகத்தில் தீமை செய்கிற பெற்றோரே உனக்கு நல்ல ஈவுகள் கொடுக்கும்போது பரமபிதாவாகிய நான் நல்ல ஈவுகளை தரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தருவார், உடனடியாக இம்மீடியட்டாக ஆண்டவர் கொடுப்பார். நல்லதை கொடுக்கறதில்ல அவரை விட ரிச்சஸ்ட் பர்சன் யாருமே இல்லை அந்த உலகத்தில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கணும், ஓகே ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விசுவாசித்து நீங்கள் செயல்பட்டு அதை நம்பிடணும். அவ்வளோதான், அதுதான் நடக்க போகுது. அதுக்கப்புறமா உங்கள் டவுட்ஸ் எதுவுமே வந்தாலும் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல, ஆண்டவர் தான். பிகாஸ் அவர் ஃபெய்த்ஃபுல். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுதே ஆண்டவர் செய்து விடுவார். நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலோ உங்கள் மனசை மாற்றிக்கிறதுனாலும் இல்லை, அவர் வார்த்தை உண்மை, அதன்படி அவர் செஞ்சுருவார். பட் உங்களுக்கு போராட்டம் வரும், பிசாசு ஏமாற்றிக்கிட்டே இருப்பான், இல்லை நீ தோற்றுருவ, நீ ஏமாந்துருவ, நீ ஜெபம் பண்ணியிருக்கிற ஆண்டவர் ஃபெய்த்ஃபுல்ன்றதே எடுத்துருவாங்க மைண்ட்லேருந்து, யோசிக்க வைப்பான். ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பயமாக இருக்குன்னு யோசிக்கிறதுனால கவலைப்படுறதுனால ஆண்டவர் வார்த்தை உண்மை இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஆண்டவர் பார்க்கலன்னு சொல்லிக்கிறீங்க, ஆண்டவர் வந்துட்டு உங்கள் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுடைய நீங்கள் எவ்வளோ கேவலமாக எழுதிருக்கிறீங்கன்றதுலாம் ஞாபகம் வரும். கண்டிப்பாக ஏதோ நடக்க போய் என்னை திட்ட போகிறாங்க, இதெல்லாம் தான் ஒரு அவிசுவாசம், சந்தேகம். ஆண்டவர்லாம் ஏன் செயல்பட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பிசாசின் குரல்கள். இது எல்லாத்துமே இல்லை, நான் ஜெபிச்சிருக்கிறேன், என் ஆண்டருடைய வார்த்தை எப்படி சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் செயல்பட்டுட்டாரு, நீ கொஞ்சம் ஒதுங்கலாம், நான் உன்னை வாழ்க்கையிலேருந்து ரிஜெக்ட் பண்ணுறேன், யூ ஹாவ் நோ அத்தாரிட்டி இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணினா ஓடி போயிடுவான். உங்களுடைய வாழ்க்கை அவனுடைய வல்லமையினால் செயல்படுறதை நீங்களே பார்ப்பீங்க.